சேனல்ல வர வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா இஃபெரர் ஃபார்முலானா என்னென்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு எரர் வேல்யூ காட்டும். அந்த எரர் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த இஃபெரர் ஃபார்முலா யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா அந்த சம் ஆப்ஷனை வந்து ஜீரோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். இப்போ அந்த ஜீரோவை சொல்லி ஒரு டேபிள் லுக்அப் ஃபார்முலா மூலிமா ஒரு டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த டேபிள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணும்போது லுக்அப் வழியாக வந்து வியூ ஆகுது. வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகேபிள் அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சம்மோட வேல்யூ உங்களுக்கு தெரியலை. இங்கே ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஒர்க் ஆனாலும் உங்களுக்கு அதோட டோட்டல் தெரியாமல் போயிடுது. ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இஃபெரர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கப்னு சொல்லி இருக்குது. இந்த லுக்கப்புக்கு முன்னாடி இஃப் எரர் சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். இஃப் எரர் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எண்டில் ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு 0 போடணும். அந்த கமா போட்டு 0 எதுக்கு போடுறோன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபால்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த 0. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட் அப்ளிகேட்டட் என்ற ஏரியா எல்லாத்தையும் 0 சொல்லிடுச்சு. இப்போ இந்த இஃப் எரர் ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்க ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் சம் வந்து நாட் அப்ளிகேட்னு காட்டுது. ஆனால் இது வந்து நம்ம அந்த இடத்துல இஃப் எரர் சொல்லின்ற ஃபங்க்ஷனை போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மோட வேல்யூ டோட்டல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு 624ன்னு சொல்லிட்டு.